கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கோத்தமங்கலம் பக்கத்துல இருக்கிற மூவாற்றுப்புழா ஆத்துல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடும் நிதி நெருக்கடி காரணமா வீட்டு வாடகையை கூட கொடுக்க முடியாம வீட்டை காலி பண்ண சொல்லி வீட்டு உரிமையாளர் சத்தம் போட வேற வழி இல்லாம வீட்டை காலி பண்ணி எங்க போறதுன்னு தெரியாம நடுவழியில நின்ன அந்த குடும்பத்தை பக்கத்துல இருக்கிற காவலர்கள் வேறு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இதுல தங்கி குடித்தனம் பண்ணுங்கன்னு காவலர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது வீட்டுல யாருமே இல்ல. எங்கன்னு தேடி பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற மூவாற்றுப்புழா ஆத்துல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டது தெரிய வருது. இதுவரைக்கும் 3 பிணங்களை மட்டுமே எடுத்திருக்காங்க. இன்னொரு பிணத்தை கண்டுபிடிக்கவே முடியலன்னு காவல்துறை சொல்லுது. ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட நாராயணனுக்கு வயசு 45. நாராயணனுடைய மனைவி விஜி வயசு 40. மனைவி விஜய்க்கு பார்வை குறைபாடு இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் 2 வயசுல ஒரு ஆண் குழந்தையும் 6 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இந்த 4 பேருமே ஒன்னா ஆத்துல விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இவங்க ஆத்துல விழுந்து தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட ஆத்துல விழலான்னு முடிவு பண்ணின நாராயணனும் விஜயும் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் பக்கத்துல இருக்கிற கோயில்ல வச்சுட்டு போயிருக்காங்க. சாகும்போது கூட இந்த பணத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருக்கிற இந்த சிறிய தொகை கூட வேறு யாருக்காவது உதவுமே, இன்னொரு உயிரை அது காப்பாத்துமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கையில் இருந்த சில்லற பணத்தை எல்லாம் கோயில்ல வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு 2 வயசு ஆண் குழந்தை, 6 வயசு பெண் குழந்தை. இந்த 2 குழந்தையும் சரியா பராமரிக்க முடியாம, கண் பார்வை குறைபாடுள்ள மனைவியையும் பராமரிக்க முடியாம, தன்னை காப்பாத்திக்க முடியலனாலும் இந்த குழந்தைகளையாவது விட்டு வச்சுட்டு போயிருக்கலாம். அரசாங்கமே அந்த குழந்தைகளை ஏதாவது விடுதியில சேர்த்து படிக்க வச்சிருக்கும். நாராயணன் எடுத்த இந்த தவறான முடிவுனால அநியாயமா இப்படி 2 குழந்தைகளையும் சேர்த்து கொன்னுட்டு போயிருக்காரு இந்த நாராயணன்.